ஹாய் ஒருவன். ஸோ ஸ்கூல் கன்ஃபார்ம் டேட் ரீஓப்பன் டேட் வந்து தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் திறக்கும் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து ரீஓப்பனிங் டேட் ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் நாளைக்கு. நான் சொன்ன மாதிரி திங்கக்கிழமையெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு இப்போ மாற்றுறாங்க, எல்லாமே வந்து என்னென்னு புரியலைங்க. அது சொல்லாமலே இருக்கலாம். நாளைக்கு தான் வந்து ஸ்கூலு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் நியூஸ் யாரும் நம்பி லீவ் எடுத்து போகாமல் இருக்காதீங்க. நாளைக்கு ஸ்கூல் கன்ஃபார்ம், சரிங்களா? நியூஸில் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த குளறுபடி எதனால் அப்படின்னா, அந்த ஆசிரியர்கள் மித்த பெற்றோர்கள் எல்லாம் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. வீக்கெண்டு தானே, வியாழன் வெள்ளி, அதுக்கப்புறம் எதுக்கு 2 நாள், ஸோ நீட்டிப்பு விடலாமே, லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே, திங்கக்கிழமை திறக்கலாம் அப்படின்ற அதிகாரிகளே பேசிகிட்டு இருந்ததாகவும், அதிகாரிகிட்டேருந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து சில நியூஸ் கசிஞ்சதாகவும் நியூஸ் வந்ததாகவும் சொன்னாங்க. பட் இது வந்து இப்போ அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக ஸ்கூல் இருக்குதுன்னு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. கன்ஃபார்மாக ஸ்கூல் திறக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க நாளைக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. அந்த கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, எல்லா வீடியோவும் அதில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அதில். ஏன்னா நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு வீடியோ. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் கிராஸ் சீரீஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கு ஏதோ பிடிஎஃப், ஸோ இது எல்லாமே அதில் தாங்க வரும். ஸோ தயவு செய்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தயவு செய்து நீங்கள் ஒன்று தான் எனக்கு பண்ணணும், சப்ஸ்கிரைப். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் போட்டாச்சு, 5 மார்க்ஸ். அது மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி லைனாக நான் போட போகிறேன். நீங்களும் கேட்டுட்டீங்க. நான் வந்து ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் போடலான்னு வச்சேன். சார் ஃபஸ்ட்டே போட்டுருங்க சார், நாங்கள் படிக்கிறோன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ படிக்கிறோன்னு சொல்கிறங்காட்டிக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அன்றைக்கே பதில் சொல்லிட்டேன். கட்டாயமாக படிக்கலாம். 90 to 95% எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் போட்டு சில விஷயங்கள் பண்ணால் சென்டமே எடுக்கலாம். அதுவும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கான தனி வீடியோவும் போட்டு தான் இருக்கேன். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கூட போட்டேன், கெமிஸ்ட்ரி போடுவேன். ஸோ அதனால் நம்ம தரப்பில் எல்லாமே வர்றதெல்லாமே நோட்டிஃபிகேஷன் அந்த வாட்ஸ்அப் சேனலில் வரும். அண்ட் நீங்கள் இந்த லீவில் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயமாக நல்லபடியாக படிங்க. நாளைக்கு ஸ்கூல் திறக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் சொன்ன மாதிரியே சாயங்காலம் வந்து ஒரு 6:30 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 10 மணி 9 மணி உட்காந்து நல்லா படிங்க ஒரு 3 hours. அதுக்கப்புறம் டின்னரை 8:30 மணிக்கு முடிச்சிருங்க. 8:30 to 8:45 10:30 மணிக்கு தூங்கிடுங்க. அப்போ தான் 4:30 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு 4:45 படிக்க வர முடியும். 7 மணி 2 மணி நேரம் படிங்க. மொத்தத்தில் 5லேருந்து 6 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் விளையாண்டுட்டீங்க. இனிமேலாவது நல்லபடியாக படித்து நல்லபடியாக கொண்டு போங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதிய ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயரில் ஒரு 2025 கால் எடுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸான பிகின் தான், எல்லாத்துக்குமே வந்து சேரும். நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம சேனலும் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நம்ம வண்டி ஓடும். ஸோ அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எதாவது சொல்லியிருந்தேன். பட் தயவு செய்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து காலையில் நாளைக்கு டான்னு எந்திரிச்சிடணும் எல்லாருமே. எப்படி 5 மணிக்கு 4:30க்கு எந்திரிச்சு 4:45 படிக்க ஆரம்பிச்சிடணும் நாளைக்கு, சரியா? நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ.